இங்க ஒரு பொண்ணு கையில வச்சிருந்த பாட்டில் மூடிய கீழே போடுவா. அந்த மூடி ஸ்ட்ரெயிட்டா போய் ஒரு டைல்ஸ்ல இடிக்குது. அந்த டைல்ஸுமே உடைஞ்சு போகுது. அப்போ உள்ள ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்புக்குள்ள இந்த பொண்ணு வந்து கை போடுறா. உள்ள ஒரு பெட்டி இருக்குது. அந்த பெட்டி எடுத்து இந்த பொண்ணு வந்து திறந்து பாக்குறா. உள்ள ஒரு ஆளோட போட்டோவும் குட்டி குட்டி பொம்மையும் இருக்குது. அன்னைக்கு நைட் இந்த பொண்ணுக்கு தூக்கமே வரல. இந்த பாக்ஸ் யாருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறா. இப்ப அடுத்த நாள் காலையிலேயே பக்கத்து வீட்டு ஆண்டிட்ட போய் இந்த பாக்ஸோட ஓனர் யாருன்னு கேக்குறா. அவங்களும் தெரியாதுன்னு சொல்றாங்க. இப்ப அந்த பொண்ணு அந்த வீட்டோட ஓனர்கிட்ட போய் இந்த ஆளோட பேரை தெரிஞ்சுக்கிடுறா. இப்ப அந்த ஊர்ல அந்த பேர்ல யாரெல்லாம் இருக்கான்னு பாக்குறான். அந்த ஊர்ல இருக்க எல்லாரையுமே போய் விசாரிக்கிறான் அந்த ஆளுக்கு பேரை வச்சு. இப்ப அந்த பொண்ணு பார்த்ததுல அந்த ஆளை கண்டுபிடிக்கவே முடியல. இப்ப கடைசியா அந்த பொண்ணு ஒரு வீட்டுக்கு போறான். அப்ப அவங்க சொல்றாங்க இந்த ஆள் ஏற்கனவே இறந்து போயிட்டாங்கன்னு. பார்த்தா அந்த பொண்ணோட கண்ணு முன்னாடி தான் அந்த ஆளோட சவப்பெட்டியை தூக்கிட்டு வருவாங்க. இதை பார்த்து இந்த பொண்ணுமே ரொம்பவே சோகமாகறான். அப்புறம் தான் இந்த பொண்ணுக்கு ஒரு விஷயம் தெரியுது, அந்த வீட்டுல இன்னொரு ஆளுமே இருக்கிறாங்கன்னு. அப்ப இந்த பொண்ணு அந்த பாக்ஸை போய் அந்த ஆள்கிட்ட கொடுக்குறா. அப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணு தேடிட்டு வந்த ஆளே இந்த ஆளா தான் இருக்கும்னு. கடைசியா அந்த பொண்ணு நினைச்ச போலயே அந்த பாக்ஸ் அந்த ஆள்கிட்டையும் கொண்டு சேர்த்துருவா.